இந்த கல்கத்தா சம்பவத்தை எடுத்துக்கங்களேன். அந்த மருத்துவர், இந்த முதுநிலை மருத்துவர் வந்து வர்றாரு, 36 மணி நேரம் பணியாற்றுகின்றார். செமினார் காலில் நைட்டு 12 மணிக்கு வந்து தூங்குறாரு. 1 மணி 12 மணி 1 மணிக்கு வந்து தூங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் பிணமாக வருகிறார். அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருக்குது, ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் பிடிங்கி எரியப்பட்டிருக்கிறது, ஆங்காங்கே காயம், உடல் முழுவதும் கடித்து கொதறப்பட்டிருக்கிறார். மருத்துவ சோதனையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுதுன்னா 180 ml விந்தணுக்கள் அந்த பெண்ணுடைய உடலில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது மனுஷன் செய்வானா? ஒரு நார்மலான மனிதன் செய்ய முடியுமா? இறந்து போன பிறகு ஒரு பெண்ணை சிதைக்க முடியுமா? ஆக அன்புக்குரியவர்களே, அதுக்கப்புறம் என்ன ஆய்வு சொல்லுதுன்னா, அந்த ஈடுபட்டவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய போட்டிருக்கான், போதையெல்லாம் அவன் அடிக்கடி போதை பழக்கத்துக்கு உள்ளானவன் தான், இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, இது வரைக்கும் இல்லை, அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, எவ்வளவு கொடூரமான காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எண்ணி பாருங்கள்.